நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போ தனுஷ் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு கொடியெல்லாம் பிரகடனப்படுத்தி அவர் ஒரு ஸ்லோகன் ஒன்று வச்சிருக்காரு. எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு வச்சிருக்கிறாரு. இது எல்லாருக்கும் இந்த முதல்வர் கனவு, அரசியல் கனவெல்லாம் பலிக்குமான்றது மக்கள் தான் முடிவு செய்யணும். அது மாதிரி நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட, அவர் சிறந்த நடிகர், அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அவர் அவரை அரசியல்ல மக்களுக்கு பிடிக்கல. நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. அதுக்கப்புறமா அவருடைய அரசியல் கொஞ்சமா அவர் எடுத்த பல முடிவுகளின் காரணமாக அவருடைய அரசியலும் முடிவுக்கு வந்து விட்டார். கமல் டார்ச் லைட் எடுத்துட்டு ஜீப் பெட்டியெல்லாம் உடைச்சிட்டு மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதையும் அவர் முடிச்சுட்டு இப்போ ஒரு எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சாரு அதே கட்சியில போய் தஞ்சமாயிட்டாரு. மக்கள் இதயத்துல இடம் பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் அப்படி சினிமா உலகத்தில இருந்து வெற்றி பெற்றதுல 2 பேர் தான். ஒன்று எம்ஜிஆர், அடுத்தது நம்மளுடைய விஜய். ஸ்டுடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃபிரட் வில்சன். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, முதல்வர் கனவில் திரை பிரபலங்கள். இந்த ஆசை எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சுன்னா, 1972 திமுகவிலிருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் அகில இந்திய அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஆட்சியையும் பிடிச்சு அவருடைய இறப்பு காலம் வரைக்கும் முதல்வராகவும் இருந்தார். அவர் சாதாரணமாக எல்லாம் ஆட்சியெல்லாம் பிடிக்கல. அவர் சினிமாவில் நடிக்கும்போது அவருடைய சினிமாக்களே மக்களுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் அதே மாதிரி அவர் சம்பாதிச்சதுலேயே நிறைய மக்களுக்கு உதவி செய்தார். ஏன்னா அவர் பசி தெரிஞ்சு வளர்ந்ததுனால பசியின் அருமை தெரிஞ்சு மக்களுக்கு உதவி செய்தார். அரசியலில் அவர் மக்கள் அன்பை சம்பாதிச்சு ஆட்சியை பிடிச்சவர். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருந்து நிறைய பேருக்கு, திரை பிரபலங்களுக்கு சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு முதல்வர் சீட்டை பிடிக்கலான்ற ஆசை வந்துச்சு. அது மாதிரி நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட, அவர் சிறந்த நடிகர், அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அவர் அவரை அரசியல்ல மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவரை ஏற்றுக்கல. அவர் கூட 1989 தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலில் போட்டிட்டார். அதில் கூட அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியல. அதனால் எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக அரசியலில் ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறமாக பாக்கியராஜ் கூட 1989 ஒரு கட்சி ஆரம்பித்தார், எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம். அவரும் அதுக்கப்புறம் அதில் வெற்றி பெற முடியலை. அவர் அதை விட்டுட்டு திரும்பவும் சினிமாவுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறமா 2009 கார்த்திக் அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து அவரும் போட்டியிட்டார். அதுவும் ஒன்றும் வெற்றி பெற முடியலை. அதிலேருந்து அவர் ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறமா 2004 டி ராஜேந்திர அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார், தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதுவும் அவரால் வெற்றி பெற முடியலை. அதிலிருந்து அவர் அரசியலுக்கு முழுக்கு போட்டார். அதுக்கப்புறமா 2005 நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறமா அவருடைய அரசியல் கொஞ்சமாக அவர் எடுத்த பல முடிவுகளின் காரணமாக, கூட்டணி முடிவுகளின் காரணமாக அவர் அரசியலில் சரிவை சந்தித்து அவர் அதில் இருந்து அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவருடைய அரசியலும் முடிவுக்கு வந்து விட்டது. அதுக்கப்புறமா 2007 சரத்குமார் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு. அவர் இப்போ கடைசியாக அதை மொத்தமாக கொண்டு போய் பிஜேபி கட்சியில் இணைச்சிட்டார். ஆனால் அவர் கூட்டணியில் நின்று 2 தடவை 2 எம்எல்ஏ அவங்க கட்சியில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறமா கமல் வந்து டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து டிவி பெட்டியெல்லாம் உடைச்சிட்டு மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதையும் வந்து அவர் முடிச்சுட்டு இப்போ ஒரு எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் ஆரம்பித்தாரோ அதே கட்சியில் போய் தஞ்சமாயிட்டார். கடைசியாக நம்ம இப்போ இருக்கிற முதல்வர் வந்து 2024 அவருடைய சினிமாவை விட்டு விலகி வந்து முழுமையான அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அவர் கட்சியை ஆரம்பித்து சொல்லும்போதே நான் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எல்லா வீட்டுக்குள்ளாலேயும் போயிட்டு தான் நான் கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு மக்களுடைய அனுதாபத்தை பெற்று இன்னைக்கு வந்து அவர் தமிழக முதல்வராக வெற்றி பெற்று ஆட்சி செய்கிறார். இப்போ இளம் நடிகர்களுக்கும் ஒரு சிலருக்கு தங்களை அரசியல் ஈடுபடுத்தி கொள்ளலாம் என்று ஆசை வந்திருப்பதாக தெரிகிறது. ஏன்னா நம்முடைய நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து இப்போ வந்து தனுஷ் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு கொடியெல்லாம் வந்து பிரகடனப்படுத்தி அவர் ஒரு ஸ்லோகன் ஒன்று வச்சுருக்காரு, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அதாவது நம்ம டிவிகே கட்சிக்கு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன மாதிரி இவர் எண்ணம் போல்தான் வாழ்க்கைன்னு வச்சிருக்கிறாரு. இது எல்லாருக்கும் வந்து இந்த முதல்வர் கனவு அரசியல் கனவெல்லாம் பலிக்குமான்றது மக்கள் தான் முடிவு செய்யணும். அரசியல் கனவு வர்றதெல்லாம் சகஜம்தான். ஏன்னா இப்போ நம்ம சீமான் கூட வந்து முதல்ல சினிமா அப்புறம் வந்து டைரக்டரு நடிப்பு எல்லாம் பார்த்தாரு. அவரும் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல. அவருடைய கட்சி கடந்த காலத்தில் 8% வாங்கிட்டு இன்னைக்கு 4% டவுன் ஆயிடுச்சு. அதனால் நடிப்பை வச்சு எல்லாருமே வெற்றி பெற முடியாது. மக்கள் இதயத்தில் வந்து இடம் பிடிக்கணும். அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் அப்படி சினிமா உலகத்திலிருந்து வந்து வெற்றி பெற்றதில் 2 பேர் தான். ஒன்று எம்ஜிஆர், அடுத்தது வந்து நம்மளுடைய விஜய். ஒருவேளை நீங்கள் இப்போ என்ன சொல்லலாம், வந்து நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் வந்து வெற்றி பெறலையான்னு கேட்பீங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து இன்னொரு கட்சியில் ஜாயின் பண்ணி மேலே வந்தவங்க. அவங்க ஆரம்பித்த கட்சி கிடையாது. கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றவங்க இவங்க 2 பேரும் தான். அதே மாதிரி திமுக கட்சியில் இப்போ வந்து நம்மளுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அவர்கள் சினிமாவில் நடிச்சிட்டு தான் வந்து அரசியலுக்கு வந்தார். இதுக்கு பழைய வரலாறில் கூட அந்த கலைஞர் ஆட்சி காலத்தில் முத்து அவர்களை வந்து சினிமாவில் நடிக்க வச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக கொண்டு வர்றதற்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒரு சினிமாவில் நடித்தா மக்கள் வந்து அவ்வளோ ஏமாந்துருவாங்க அப்படின்ற கனவுல வந்து முத்துவை வந்து சினிமாவில் நடிக்க வச்சு அவங்க கட்சியிலையும் ஒரு நடிகர் பிரபலம் இருக்கிறார் அப்படின்ற தோரணையில் தேர்தலில் வெற்றி அடையலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவ்வளவு அவர்களுடைய கணக்கு வெற்றி பெறலை. அவங்க இன்னும் வந்து அரசியல் வந்து எந்த அளவுக்கு புரிதலோட அந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம திமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் கூட படங்களில் நடித்தார். ஆனாலும் அவர் பதவிக்கு வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய வாரிசு அரசியல் காரணமாக தான் அவர் வந்தார். அதாவது பழைய முதல்வர் கடந்த காலத்தில் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுடைய குடும்பத்திலிருந்து யாராவது
அரசியலுக்கு வருவார்களா என்று கேட்டதற்கு நிச்சயமாக வரமாட்டார்கள் அப்படின்னு தான் சொன்னார். அதே மாதிரி உதயநிதி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது, நான் அரசியல் வாரிசு என்பதற்காக நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இருக்கிறதா, நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்னார். ஆனால் திடீரென்று பார்த்தால் அவர் எம்எல்ஏக்கு நின்றுட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அமைச்சர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு. இது மாதிரி இன்னும் சில பிரபலங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து முதல்வராகலான்னு நினைப்பில் இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நம்மளுடைய முதல்வர் விஜயை பொறுத்த அளவில் எம்ஜிஆர் மாதிரி அவருடைய ஆயுட்காலம் முழுவதும் தமிழ்நாட்டில் வெற்றிவாகை சூடுவார்னு நம்புகிறோம். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் மக்கள் விரும்பும் செயல்பாடாக இருக்கிறது. ஆனால் அந்த அரசியல் பிரபலத்தை வச்சு கடந்த தேர்தலில் வெற்றி பெற முடியல. மக்கள் மனசில் இடம் பிடித்த விஜய் தான் வெற்றி பெற்றார். எனவே அரசியல் வந்து பிரபலம் இருந்தால் மட்டும் போதாது, மக்களின் மனசில் எம்ஜிஆர் போன்று விஜயை போன்று இடம் பிடித்தால் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எங்களுடைய ஜூடியா நியூஸ் செய்திகள் பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.